இப்போ இருக்கக்கூடிய நடிகர்களில் இவர் என்ன இப்படி இருக்காருன்னு எல்லோரும் சொல்லி வராங்க. நோ ஷாப்பிங்கு, நோ அவுட்டிங், பழைய ட்ரெஸ்ஸு தான், வீட்டுக்கு காய்கறியில் என்ன இருக்கோ அதுதானா, இப்படி ஒரு நடிகர் இருப்பாரா அப்படின்னு ரொம்பவே எல்லோரும் ஆச்சரியத்தோடு கேட்டு வராங்க. யார் அப்படின்றத வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேருக்கும் ஆளுக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்றது போல் பொல்லாதவன் கிஷோர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் உதாரணமே. யதார்த்த வாழ்வில் அவ்வளவு நல்லவர். மனைவியுடனான அந்யோன்யத்திலும் காதலிலும் பெருக பெருக பேரன்பு. அதே போல் ரியல் சூரியவம்சம் ஜோடியாக காதலிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெற்ற கிஷோர் தம்பதியினரிடம் நிறைய விஷயங்கள் பேசின போது சில விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காங்க. இவ்வளவு எளிதாக எல்லாத்தையும் கையாள முடியுமான்னு ஆச்சரியமாக இருக்குது. 2 பேர் ஒரு வாழ்க்கையை முன்னெடுக்கும் போது ஒவ்வொருவருக்கும் விருப்பு வெறுப்புகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். புரிந்துணர்வும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதும் தான் எந்த ஒரு உறவையுமே தொடர செய்யும் அப்படின்றது எல்லோருக்குமே கிஷோர் சொல்கிறதுலேருந்து தெரிய வருது. கல்யாணம் முடிந்து 26 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இத்தனை வருடங்களில் எங்களுடைய காதல் ஸ்ட்ராங் ஆகி இருக்குது, வீக் ஆகி இருக்கிறது அப்படின்லாம் கிடையாது. ஒன்றாக உடன் இருப்பதே பெரிய விஷயம்தான். வாழ்க்கை இன்னும் அமைதியாக சிறப்பாக கையாளுறோம். ஒருவருக்கொருவர் குறைகள் நிறைகள் இருக்கும், எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி யோசிக்கிறது எங்களுடைய பலம்னு நினைக்கிறேன்னு கிஷோர் சொல்லியிருக்கார். காதல் திருமணமாக இருந்தாலும் காதலர்களுக்கு இடையேயான சம்பிரதாயங்கள் எல்லாம் இவர்களுக்குள் நடந்ததே கிடையாதாம். கல்லூரி காலத்திலேருந்தே இருவரும் நண்பர்கள். நான் தமிழ் பெண்ணு, சொந்த ஊர் தஞ்சாவூர். கன்னடம். எனக்கு வீட்டில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்து எனக்கு அதை பற்றி அடுத்தடுத்த முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போது தான் ஏன் திருமணம் நம்ம செஞ்சு கொள்ளக்கூடாதுன்னு முடிவெடுத்தோம். மற்றபடி காதல் கடிதம் எழுவது, ரோஜா கொடுப்பது, பரிசளிப்பது அப்படின்ற சம்பிரதாயம்லாம் எங்களுக்குள்ளே கிடையாது. திருமணம் ஆனபோது இருவருக்குமே வேலை இல்லை. நான் பிஸ்னஸ் செய்து ஒரு பெரிய கடனை சிக்கியிருந்தேன். உயர்கல்வி அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. இதனால் எங்களை வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல. 2 உதவாக்கரைகளும் உருப்படாமல் போகட்டும் அப்படின்னு சினிமாவில் சொல்கிறது மாதிரி தான் எங்களுடைய நிலைமை இருந்துச்சு. நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடித்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். அவர் பொல்லாதவன், ஆடுகளம், வெண்ணிலா கபடி குழுன்னு சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தார். சினிமாவில் ஒரே பாடலில் மாறுவது போல வாழ்க்கை உடனே மாறிடலை. 6 வருடங்கள் கடினமாக போராடி வெற்றி அடைஞ்சோன்னு சொல்லியிருக்கிறாரு கிஷோர். தமிழ், கன்னடம், மலையாளம்னு தென்னிந்திய சினிமாக்கள் நடித்து வந்தாலும் சினிமா லட்சியம் எல்லாம் கிடையாதுன்னு கிஷோர் சொல்லியிருக்காரு. சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சது, எனக்கு கிடைக்கிற கதாபாத்திரத்தை ஒழுங்காக நான் செஞ்சு வந்துட்டுருக்கேன். சினிமா வாய்ப்புகள் இல்லைன்னா வேறு என்ன செய்ய முடியுமோ அதை 100% செய்ய வேணும்னு தான் என்னுடைய எண்ணம் இருக்கும். ஒரு அப்பாவாக என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்வது, எங்கே போனாலும் நேர்மையாக இருங்க, கிடைக்கிற வேலையை மனப்பூர்வமாக பண்ணுங்க. சினிமாவே தெரியாமல் நான் சினிமா தொழிலில் இருப்பதற்கு காரணம் அந்த நேர்மை தான். நேர்மையாக இருப்பதற்கேற்ற வேலை நிச்சயம் கிடைக்கும்னு கிஷோர் சொல்லியிருக்கிறார். அவருடைய தொழில் வளர்ச்சி, சினிமா வாய்ப்புகள் பற்றி நான் அதிகமாக கவனிக்கிறது இல்லை. எந்த வேலை செய்தாலும் சந்தோஷமாக இருக்கியா, ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துருக்கிறியா என்பது தான் அவரை பற்றி என்னுடைய ஒரே கவனம். என்னுடைய குழந்தைகளுக்கும் இந்த செக்லிஸ்ட்டை சொல்லி கொண்டிருக்கிறேன். சந்தோஷம் என்பது ஏதோ ஒரு நாள் விஷயம் கிடையாது. எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும், எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கணும், இதை தினமும் பரிசோதித்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மனைவி தீவிர ரஜினி ரசிகையா. ரஜினி படம் மட்டும் முதல் நாளே பார்த்துடுவாங்களாம். நீ தமிழ் சினிமாவில் நடித்து என்ன பிரயோஜனம், ரஜினி சார் கூட ஜிம்பாய் ரோலாவது பண்ணிடுன்னு கிண்டல் அடிப்பாங்களாம். அதிர்ஷ்டவசமாக கபாலி வாய்ப்பு வந்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டாங்க. தொடர்ந்து வேட்டையன் படத்தில் அவருடன் நடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கிஷோர். தொழில் வாழ்க்கையில் எப்படி ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இவரை அழைத்து செல்ல மாட்டேன், அவர் வேலை செய்கிற அலுவலகத்துக்கு நான் போக மாட்டேன், பர்சனல் வாழ்க்கை வேலையை டிஸ்டர்ப் செய்யக்கூடாதுன்னு இருவருமே முன்பே பேசி வச்சுக்கிட்டோம். இப்போது வீட்டு கடமைகள், வேலைகள் காரணமாக மனைவி சினிமாவில் அதிக கவனம் செலுத்துவது கிடையாதுன்றாரு கிஷோர். இப்படி எவ்வளோ ஒரு ஒற்றுமையான ஜோடிகளாகவும் வாழ்க்கையை ரொம்ப ரசித்தும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களைப் போல் ஒரு ஜோடி இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தோன்னா இவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கிஷோர் தம்பதியினரை பற்றி? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.